இந்த உலகத்துல ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்த பாறாங்கல்லா பார்க்க போறீங்களா? கூழாங்கல்லா பார்க்க போறீங்களாங்கிறது உங்களோட பார்வை கோணத்துல தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க கதைக்குள்ள போலாம். கஷ்டமும் அனுபவம் தான். ஜார்ஜ் பெர்னார்ட்ஷோ தனது முதுமை காலத்தில் ஒரு நாள் மிகவும் நெஞ்சு வலியால் அவதிப்பட்ட போது தன்னுடைய மருத்துவருக்கு போன் செய்து நெஞ்சுவலி அதிகமாக இருக்கு, எனவே தன் வீட்டிற்கு உடனே வருமாறு அழைத்தார். அதற்கு மருத்துவர், தன்னுடைய கிளினிக்கில் நிறைய நோயாளிகள் காத்திருக்கின்றனர், எனவே தன்னால் வர முடியாது, ஏன் நீங்க கிளினிக் வர வேண்டியது தானே என்றார். ஷா தன்னால் எழுந்து நடக்க முடியவில்லை, காஃபி போட்டு குடிக்க முடியவில்லை, தொடர்ந்து நிற்கவே முடியவில்லை என்றார். சரி என்று மருத்துவரும் பெர்னார்ட்ஷோ வீட்டிற்கு வந்தார். மாடியில் தங்கியிருந்த ஷாவை பார்க்க படியேறி வந்தார். ஷாவை காட்டிலும் முதியவரான மருத்துவருக்கு மூச்சு வாங்க தன்னுடைய நெஞ்சை பிடித்தபடி சேரில் அமர்ந்து விட்டார். அதை பார்த்து பதறிப்போன ஷா எழுந்து சூடாக காப்பி போட்டு வந்து டாக்டருக்கு கொடுத்து அவரின் நெஞ்சை தடவி விட்டபடி நின்றார். டாக்டர் காஃபி குடித்து முடித்து கூலாக தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து 30 பவுண்ட்ஸ் பில் எழுதி பெர்னார்ட்ஷோ கையில் கொடுத்தார். ஷா சிரித்தபடி டாக்டரை பார்த்து, என்னப்பா டாக்டர் இது, எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உனக்கு நெஞ்சு வலி வந்து நான் தானே பணிவிடை செய்தேன், எனக்கே பில் எழுதி தருகிறாயே என கேட்டார். அதற்கு டாக்டர், உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தாங்க இந்த ஃபீஸ் என்றார். மீண்டும் டாக்டர் சொன்னார், போனில் என்னிடம் என்னவெல்லாம் பிரச்சனை சொன்னீர்கள், எழுந்து நடக்க முடியவில்லை என்றீர்கள், இப்போ ஓடோடி வந்தீர்கள், உங்களுக்கே காப்பி போட்டு கொள்ள முடியவில்லை என்றீர்கள், இப்ப எனக்கும் காஃபி போட்டு தந்தீங்க, தொடர்ந்து நிற்கவே முடியலன்னு சொன்னீங்க, இப்போ 1/2 மணி நேரமா நிற்கிறீர்கள், உங்கள் கஷ்டத்தை மட்டும் பார்த்தீர்கள், அதனால் அவை பெரிதாக தெரிந்தன, இப்போ எனது கஷ்டத்தை பார்த்ததால் உங்களோட கஷ்டம் மறைந்து விட்டது என்றார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கதையில சந்திக்கலாம். ஓகே, பாய்.